அழகிய கணவனாக ஔவையாரிலும், நாசூக்கான சூழ்ச்சிக்காரனாக மிஸ்மாலினியிலும், ஊரழகி மேல் இச்சை கொண்ட குருக்களாக தாசி அபரஞ்சியிலும் மாறுபட்ட பல கதாபாத்திரங்களை ஒப்புக்கொண்டு தனக்கென ஒரு தனி பாணியை அமைத்துக் கொண்டார். ஜெமினி கதை இலாக்காவில் பெரும் பங்கு வகித்த இவர் சந்திரலேகா, ஔவையார் ஆகிய பல பிரபலமான படங்களுக்கு கதாசிரியராக விளங்கினார். 20க்கும் மேற்பட்ட படங்களுக்கு துணை இயக்குனராக பணிபுரிந்தார். அதில் சந்திரலேகா, தாசி அபரஞ்சி குறிப்பிடத்தக்கவை. ஔவையார் என்ற திரை காவியத்தை இயக்கி தமிழ் திரையுலகை இலக்கிய தரம் அடையச் செய்தவர் இவர். கண்ணம்மா என் காதலி, மிஸ்மாலினி, வள்ளியின் செல்வன் ஆகிய படங்களையும் இயக்கினார். அங்க என்ன பண்ற? மனுஷனா பிறந்தவன் பயக்காட்டுக்கு போய் வந்தான்னா அவனுக்கு குடிக்க தண்ணி உண்டாந்து கொடுக்க வேண்டாம்? நல்ல குளிர்ந்த நீச்சு பாகமா ஒரு வெங்கல பாத்திரத்தில் எடுத்துட்டு வா. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், காதா கேட்கல. என்ன பேசாம இருக்கிற? கேட்கிறேன், பதில் கிளம்பிக்க அரஞ்சல பாருங்க. உன்னை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேன். என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, பசி வந்தது. பாழும் வயிறே ஏன் இந்த பாடுபடுத்துறேன்னு வைதேன். வகுத்த திட்டினா பசி தீர்ந்து போயிடுமா? குத்துக்கல்ல திட்டினா பத்திரியை திட்டினதாக ஆய்விடுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னமோப்பா, பசியோட வந்த. உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. நீ கூப்பிடாத போனாலும் கூட இன்னைக்கு உங்க வீட்டுலதான் சாப்பிடுதுன்னு நிச்சயம் பண்ணிட்ட. அதனால என்னப்பா, நான் நினைச்சிட்டேன்னா உங்களை கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும்னு சொல்லிடுவேன். ஒன்னும் பயம் இல்லை. ஆனா வீடு ரொம்ப தொலைவில் இருக்குதேன்னு தான் பாக்குறேன். நாடு முழுதும் நடந்து வந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா? ஆனா இன்றைக்கே சாப்பிடுகிறேன். அது இல்லைங்க, நம்ம வீட்டுல ஏன் வீட்டுல சொல்லிட்டு வந்திருந்தேன்னா 4 கறி, கூட்டு, பாயாசம் இதுகளோட நல்லா கிடைக்கும். அதனால என்ன, உனக்கு கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கட்டுமே. ஐயோ, அது உங்களுக்கு வேண்டாங்க. வெறும் தண்ணி விட்ட சோறா இருந்தாலும் போதும்ப்பா. வா, உன் வீட்டுக்கு போகலாம். எழுந்துரு. நீங்க இங்கே இருங்க. சும்மா கூப்பிட்டா போறாது, தொட்டுக்கிட்டு தான் கூப்பிடணுமா? இப்படி காத்தோட்டம் இல்லாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தா இந்த கட்டில வேணா புடிச்சு அப்படி போட. ஏன் வாசல்லையே கொண்டு போட்டுடு. சரி, இந்த நீ விசிறினது போதும். அது போனா போகுது. உன் தலைய நல்லா சீவி. என்ன அடாடாடா? வாசம், தாழம்பூ வாசம். ஆமா, நீ வாங்கி கொண்டாந்து வச்சிருக்கீல்ல. அதுக்கு நான் என்ன செய்யறதா? உன் தலையிலேயே இயற்கையா இருக்குது. அம்மாளு, அவங்கிட்ட தானே என்னவா? வழியில ஒரு ஆச்சி, அவங்க ரொம்ப வயதானவங்க, 4 நாளா பட்னியா. ஐயோ பாவம்.